கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கோக்குள்ளர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது? இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த செல்போன் டெஃபினட்டா இங்கதான் சார் எங்கேயாவது இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மருதம் படத்தோட விமர்சனம். மருதம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதில் மருதம் அப்படின்னா நிலமும் நிலம் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுதாங்க இந்த கதையும் நிலமும் நிலம் சார்ந்த இடமும். ஒரு விவசாயி அவருடைய நிலமும் நிலம் சார்ந்த இடமும், அவர் காணி நிலம் வேண்டுன்னு பாரதி பாடினான் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காணி நிலத்தை வச்சுக்கிட்டு அதில் முப்போகமும் ஏதோ ஒன்று விளைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஜீவனம் நடத்திட்டு இருக்கிற, தன்னுடைய வயிற்று பிழைப்பு, தன் குடும்பத்தை பார்த்துட்ருக்கிற ஒரு விவசாயி. அவனுடைய நிலம் என்ன, அந்த நிலத்தின் பேரில் எந்த கடனும் வாங்காமலே கடன் வாங்கியதாக சொல்லி அவனுடைய நிலத்தை ஏலம் விட்டுடுறாங்க வங்கி ஊழியர்கள். எப்படா என் நிலம் ஏலம் போச்சு அப்படின்னு இறங்கி பார்த்தா எல்லாமே ஃப்ராடாக இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு வங்கி மேலாளர், அந்த இவங்க ஏரியாவில் இருக்கிற, இவங்க கிராமத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு பெரிய வங்கியுடைய மேலாளர் ஃப்ராடு பண்ணியிருக்கிறாரு. அப்போ பண்ணதில்லை, அதேமாரி நிறைய பேரோட நிலத்தை ஃப்ராடு பண்ணிகிட்டே இருக்கார். இந்த கதை தொடங்கிறதுக்கு முன்னாடியே முதல் சீனே கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வயதான விவசாயி கலெக்டரை பார்க்கணுன்னு சொல்லி பார்க்க முடியாமல் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்லையே தீக்குளிச்சு சாவுறாரு. காரணம் இந்த வங்கி மேலாளரும் இது மாதிரி அவருடைய விவசாய நிலம் ஏலம் போனதுன்னு தான் காரணம். அதில் அவரால் வெற்றி பெற முடியல அந்த கேஸில் அப்படிங்கிறனால அவர் இறந்து போயிருக்கிறாரு. இப்போ அவரோட குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ விதார்த், அவர் தான் இந்த விவசாயி. தன் வீட்டில் தோட்டத்தில் விளையிற காய்கறிகள், அந்த நிலத்தில் விளையிற நெல்மணிகள், இதை காய்கறிகளை கொண்டு போய் பக்கத்தில் ராணிப்பேட்டை மார்க்கெட்டில் போட்டுட்டு அந்த காசில் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற விதார்த், அவருடைய மனைவி, அவருடைய சின்ன குழந்தைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 3 லட்சம் எம்எல்ஏ சிபாரிசோடு போய், இங்கே படிக்காத பேரண்ட்ஸுக்கெல்லாம் சீட்டு கிடையாது அப்படின்றாங்க. எம்எல்ஏ சிபாரிசோடு போய் 3 லட்சம் டொனேஷன் கொடுத்து ஸ்கூல் ஃபீஸுன்னு ஒன்று அடுத்து கட்டணுங்கிறது தெரியாமலே பிள்ளைய சேர்த்துட்டு வயிற்றில் இன்னொரு குழந்தையும் சுமந்துட்டுருக்கிற டயத்தில் அவங்க நிலம் இப்படி ஒருவரால் கம்பி வேலி போடப்படுது. அப்போ அதை தடுக்க போராடுறாரு விதார்த், போராடுறாரு. அப்போ தான் அவருக்கு இந்த உண்மை தெரிய வருது. உங்கள் அப்பன் பேரில் இருக்கிறனால உங்கள் அப்பனே அடகு வச்சு பேங்க்கில் நெல் இருக்கிற மிஷின் வாங்குறதுக்காக, வாகனம் வாங்குறதுக்காக லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்தோன்னே, எங்கள் அப்பா அப்படிலாம் வச்சுருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு போராடுறாரு. பேங்க்கு போகிறாரு, குதிக்கிறாரு, கத்துறாரு, போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, சண்டை போடுறாரு. திரும்பி என்னடா பண்ணுறது அப்படின்னா, இதை சட்ட ரீதியாக தான்டா அணுகணும்னு இவருக்கு புள்ள படிப்புக்கு அந்த நிலப்பத்திரத்தை வச்சுட்டு 3 லட்ச ரூபா காசு கொடுத்த காய்கறி மண்டிக்காரரும் ஃபைனான்சியருமான அருள்தாஸ் சொல்ல, அதுக்கு ஒரு வக்கீலை பார்த்துருக்கான்னா 10 லட்ச ரூபா கேட்குறான் அப்படின்னா, அவனே ஒரு 50 ரூபா வக்கீல், இவனை போய் பாடுறா, பார் கவுன்சிலால் வேலை பார்க்கக்கூடாதுன்னு வெளியேற்றப்பட்டவன் அப்படின்னா அங்கே போகிறாரு நம்ம தினந்தோறும் நாகராஜ். பார் கவுன்சிலால் வெளியேற்றப்பட்டவர் எப்படியா கேஸை வாதாடுவார்னா, நீயே வாதாடு உன் கேஸை, சட்டம் அதுக்கு அனுமதிக்குது, அதுக்கான சாட்சிகளை, அவன் எப்படி கொள்ளையடித்தான் அவன் நிலத்தை அப்படிங்கிறத புடினா இறங்குறாரு. கூட இன்னும் சில விவசாயிகளுக்கும் சேர்த்து நிலத்தை மீட்டு கொடுத்தாரா, இல்லை இவர் நிலத்தை மட்டும் மீட்டாரா என்னங்கிறத வேறு லெவலில் ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க. விதார்த் கண்ணியமான ஒரு விவசாயியாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி ரக்ஷனா சிந்தாமல்லி அப்படிங்கிற விதார்த்தோட மனைவி கேரக்டரில் நடிக்கல, வாழ்ந்துருக்கிறாங்க, அருமையாக இருக்குது. அருள்தாஸ் கதிர்வேல் அப்படிங்கிற கேரக்டரில் ஃபைனான்சியர்களுக்குள்ளாரையும் இறக்கம் உண்டுங்கிறது ரொம்ப அழகாக சொன்ன ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே மாறன், அவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராமையோ நம்ம போய் 2 கிராமையோ 2 பவுனையோ பேங்க்கில் அடகு வைப்பார். அவர் 22 பவுன் 25 பவுன் வச்சதா போலி நகைகளை, அதாவது செம்புக்கு தங்கமுலாம் பூசி பேங்க்காரங்களே வச்சு அதுக்காக அவர் தண்டனைக்கு உள்ளாகி சூசைட் பண்ணிக்கிட்டு ஒரு கேரக்டர். இவரோட ஃப்ரெண்டாக வருவார். அந்த விஷயமும் இவரோட கேஸில் இவருக்கு வலுவாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மாறன் நம்ம காமெடியாக பார்த்துருப்போம், இதில் உருக்கமான கேரக்டராகவும் காமெடிக்கும் அழகாக உதவி இருக்கிறாரு. சில இடங்கள் கொஞ்சம் கடியாக இருந்தாலும் காமெடி சிறப்பாகவே இருக்குது. அதுமாரி தினந்தோறும் நாகராஜ், அவர் தான் இந்த வக்கீல் கந்தனா
பார் கவுன்சிலால் வெளியேற்றப்பட்ட வக்கீல் கந்தனா அருமையாக நடிச்சிருந்தார். என்னடா பார் கவுன்சிலால் வெளியேற்றப்பட்ட வக்கீல் எப்படா வாதாடுவார்னு பார்த்தா அவர் வந்து விதார்த்துக்கு பின்புலமாக இருந்து ரொம்ப அழகாக, அதுமாதிரி ஹீரோவுக்கு ஜாஸ்தி சீன் வேணுங்கிறதுக்காக அந்த கோர்ட்டு சீனெல்லாம் அதிகம் பண்ணாமல் அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி சரவண சுப்பையா அவர் தாங்க இவ்வளோ கிரைமுக்கும் காரணமான முன்னாள் மேனேஜர், வங்கி மேலாளர். அருமையாக அந்த அதாவது நிஜ வங்கி மேலாளர் கூட அவ்வளோ அழகாக அந்த ரோலை பண்ண முடியாது. சரவண சுப்பையா அருமையாக அந்த ரோலில் நடிச்சிருக்கிறாரு. அருமையாக அந்த ஃப்ராடு தனெல்லாம் என்னங்கிறது அந்த டீட்டெயிலெலாம் ரொம்ப அழகாக தான் மாட்டிக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் வி கஜேந்திரன். அதான் அன்பழகன், சாட்டை அன்பழகனோட உதவியாளர். உண்மையாக கஜேந்திரன், நீங்கள் உண்மையாக ஒரு நல்ல இயக்குனராக கர்ஜிக்கக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. அழகாக பண்ணியிருக்கீங்க. என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு அழகாக ஸ்கோர் பண்ணுது. அதுமாதிரி அருள் கேவோட ஒளிப்பதிவு எக்ஸ்ட்ரானரி. அருள் கே சோமசுந்தரம் அவருடைய ஒளிப்பதிவு. அதுமாதிரி பி சந்துரு அவருடைய படத்தொகுப்பு அதுவும் கச்சிதமாக இருக்குது. ஒளி அதாவது சவுண்டு வந்து டி உதயகுமார், டிஐ வசந்த், கலை தாமு, எம்எஃப்ஏ எல்லாருமே. தாமுலாம் வந்து ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது ஒரு விஷயம் தெரியக்கூடாது. அந்த தெரியாமலே ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறதில்ல. சமீப கால படங்களில் தாமு எம்எஃப்ஏ, அதாவது எம்எஃப்ஏன்னா ஓவிய கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி முடித்தவர், அருமையாக அந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் டைலாக்கு, பாடல்கள் அப்படி எல்லா விதத்துலேயும் நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ஈர்த்த விஷயத்தில் எனக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. கல்புதூர் அப்படிங்கிற கிராமம் ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில், அதை தான் கதைக்களமாக வச்சுருக்கிறாரு. இயக்குனருக்கும் ராணிப்பேட்டை தான் ஊருங்கிறனால அந்த சொலவாடையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னப்பா சாப்பிட்றியாப்பா அப்படின்ற அந்த ஊர் பாஷையை ரொம்ப அழகாக பர்டிகுலராக அதை பண்ணாமல் அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் பாஷை தெரியும், மெட்ராஸ் பாஷை தெரியும், தஞ்சாவூர் லாங்குவேஜ் தெரியும். ஆனால் வந்து இந்த ராணிப்பேட்டை மொழிங்கிறது வந்து புதுசாக இருந்தது அந்த பாஷை. அதை வந்து இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி இந்த படத்தை பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் இந்த படம் வேறு லெவலில் ஒரு படம். உண்மையாகவே மருதம், மந்த மாருதம், முன்னெல்லாம் ரேடியோவில் ஒரு மந்த மாருதம் அப்படிம்பாங்க. அருமையான மருதம், நிச்சயமாக மந்தமாக இல்லை, ஒரு பாந்தமாக விவசாயிகளுக்கு தோள் கொடுக்குற ஒரு படமாக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.